சாந்தி. 27/7/2025. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா, மதுவனம். ரிவைஸ் 14/3/2006. கடவுளுடன் சந்திப்பதை அனுபவம் செய்வதற்கு நான் என்ற தவறான உணர்வை எரிக்கும் ஹோலியை கொண்டாடுங்கள். ஆத்மாக்கள் எல்லோருக்கும் சந்தோஷம், அமைதி, அன்பு, ஆனந்தம் என்ற நிறங்களை தெளிப்பதற்கும் உங்களின் திருஷ்டி என்ற தெளி கருவியை பயன்படுத்துங்கள் என்று அதி புனிதமான தந்தை தனது புனிதமான குழந்தைகளுடன் சந்திப்பை கொண்டாடுகின்றார். எங்கும் அமர்ந்திருக்கும் புனித குழந்தைகளான நீங்கள் எல்லோரும் தொலைவில் இருந்தாலும் நெருக்கமாக இருக்கின்றீர்கள். இத்தகைய மகத்தான தூய குழந்தைகளின் நெற்றியில் பாப்தாதா பிரகாசிக்கும் பாக்கிய நட்சத்திரத்தை பார்க்கின்றார். கல்பம் முழுவதிலும் வேறு எவருமே மகத்தான அளவில் தூய்மையாகுவதில்லை. இந்த சங்கம யுகத்தில் பாக்கியசாலி குழந்தைகளான நீங்களே தூய்மைக்கான சத்தியத்தை செய்துள்ளீர்கள். எதிர்காலத்தில் நீங்கள் இரட்டை தூய்மையானவர்கள் ஆகுவீர்கள். சரீரம் தூய்மையாக இருக்கும், அத்துடன் ஆத்மாவும் தூய்மையாக இருப்பார். கல்பம் முழுவதும் சுற்றி வாருங்கள். எத்தனை மகாத்மாக்கள் வந்திருந்தாலும் வெகு சிலரே தூய்மையாக இருப்பார்கள். அதாவது ஆத்மாவும் சரீரமும் தூய்மையாக இருக்கும். மத ரீதியான ஆத்மாக்களோ அல்லது தர்ம ஆத்மாக்களோ எவரும் இத்தனை தூய்மையாகுவதில்லை. மகாத்மாக்களும் இத்தனை தூய்மை ஆகுவதில்லை. பாப் தாதா குழந்தைகளான உங்களை இட்டு பெருமைப்படுகின்றார். ஆஹா, எனது மகா தூய்மையான குழந்தைகளே, ஆஹா! வேறு எவரும் இரட்டை தூய்மையாகவும் இரட்டை கிரீடதாரியாகவும் ஆகுவதில்லை. மேன்மையான ஆத்மாக்களான நீங்களே இரட்டை கிரீடதாரிகள் ஆகுகின்றீர்கள். விசேடமான உலக உபகாரி ஆத்மாக்களான எங்குமுள்ள அதி புனிதமான அதி உயர்ந்த குழந்தைகள் எல்லோருக்கும், மூதாதை மற்றும் பூஜிக்க தகுதி வாய்ந்த ஆத்மாக்களாக இருக்கும் எல்லோருக்கும், தந்தையின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் குழந்தைகள் எல்லோருக்கும் பாப் தாதாவின் இதயபூர்வமான ஆசீர்வாதங்களுடனும் அன்புடனும் கூடவே அன்பும் நினைவும் நமஸ்தேயும். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களின் பூஜிக்க தகுதி வாய்ந்த ரூபத்தின் உணர்வில் இருப்பதன் மூலம் ஆதார மூர்த்தியாகவும் ஈடேற்றும் மூர்த்தியாகவும் ஆகி ஆத்மாக்கள் எல்லோரையும் சக்திசாலிகள் ஆக்குவீர்களாக. தேவர்களாக போகின்ற பிராமணர்களான நீங்களே இந்த கல்ப விருட்சத்தின் பிரதான அடிமரம் ஆவீர்கள். அத்துடன் எல்லோரினதும் மூதாதையர்கள் ஆவீர்கள். ஒவ்வொரு செயலின் அத்திவாரம், குலத்தின் ஒழுங்குமுறை கோட்பாடுகளின் அத்திவாரம், சம்பிரதாயங்கள் பழக்கங்களின் அத்திவாரம் அனைத்துமே ஆதார மூர்த்திகளாகவும் ஈடேற்றும் மூர்த்திகளாகவும் உள்ள மூதாதை ஆத்மாக்களான நீங்களே ஆவீர்கள். அடிமரமான உங்களின் மூலமே ஆத்மாக்கள் எல்லோரும் மேன்மையான எண்ணங்களையும் சகல சக்திகளையும் கொண்டிருப்பதற்கான சக்தியை பெறுவார்கள். எல்லோரும் உங்களை பின்பற்றுகின்றார்கள். இதனாலேயே நீங்கள் உங்களை இத்தகைய பெரிய பொறுப்பை கொண்டவர்களாக கருதிய வண்ணமே ஒவ்வொரு எண்ணத்தையும் உருவாக்க வேண்டும், ஒவ்வொரு செயலையும் செய்ய வேண்டும். ஏனென்றால் காலமும் உலகின் நிலையும் மூதாதை ஆத்மாக்களான உங்களிலேயே தங்கியுள்ளது. ஸ்லோகம். சகல சக்திகளின் கதிர்களை எங்கும் பரப்புபவர்களே மாஸ்டர் ஞான சூரியர்கள் ஆவார்கள்.
அவ்யக்த சமிக்ஞை. எண்ணங்களின் சக்தியை சேமித்து மென்மையான சேவைக்கு கருவியாகுங்கள். உங்களின் கட்டுப்படுத்தும் சக்தியும் ஆளுகின்ற சக்தியும் 3 வார்த்தைகளால் குறைகின்றன. 1 ஏன், 2 என்ன, 3 வேண்டும். இந்த 3 வார்த்தைகளையும் முடித்து ஆஹா என்ற ஒரு வார்த்தையை கூறுங்கள். நீங்கள் கட்டுப்படுத்தும் சக்தியை விருத்தி செய்வீர்கள். உங்களின் எண்ணங்களின் சக்தியால் உங்களால் எல்லையற்ற சேவைக்கு கருவியாக முடியும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.